அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல டாக்டருக்கு எப்படி இருக்கு, அவங்க படிக்கிறதுக்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். நீங்க வேணா அந்த லிங்க் இதிலே கொடுக்குறோம். அதை நீங்க டாக்டருக்கு அந்த வீடியோ போய் பாருங்க, டாக்டர் படிக்கிறவங்களுக்கு. அது மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒருத்தர் எப்படி டெவலப் ஆக முடியும், அவர் அதில் நல்லா சிறப்பாக வளர்றதுக்கு ஜாதகத்தில் அஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தனியாக பேசியிருந்தோம். இந்த பதிவில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அது 1 லட்சம் பேர் கூட அவங்க இது பண்ண 10,000 பேர் தான் அது கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. அதுலேயும் 1000 பேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பான ஒரு எக்ஸாம் அப்படின்னு இந்தியாவில் தெரியும். அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அதனால தான் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதைகள் இருக்கு. ஸோ அப்போ இதில் அவங்களுடைய உழைப்பு முக்கியம்தான், முயற்சி முக்கியம்தான், தன்னம்பிக்கை முக்கியம்தான். இதெல்லாம் இருந்தால் கூட ஜாதகத்திலேயும் ஒரு அமைப்பு இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல், அதாவது இவங்கள்ட்ட இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு சக்தி உதவுனா இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ அஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் எந்த விதமான அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு லக்னம் லக்னம் நல்லா இருந்தால் தன்னம்பிக்கை, லக்னம் வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஃபுல்லாக சொல்லக்கூடிய லக்னம் தான். ஸோ லக்னம் வெயிட்டாக இருக்கணும். அந்த லக்னாதிபதி மறையாமல் இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னத்தில் நல்ல சுபகிரகங்கள் இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் நுண்ணறிவு மட்டும் கிடையாது, போட்டி மனப்பான்மையும் தரக்கூடியது. ஸோ 3ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுக்கடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு உள்ள டெக்னிக்கலான விஷயங்கள் மட்டும் இல்லை, ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், இதெல்லாம் சொல்லக்கூடியது 5ஆம் இடம். கல்வியும் குறிப்பிடக்கூடிய 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா போட்டி, ஒரு விஷயத்துக்கு போட்டி போடணும்னா 6ஆம் இடம் தான். எதிர்ப்பு, தடைகள், அதாவது ஓவர் கமிங் த அப்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்டாக்கிள்ஸ்ன்றதான நம்ம போட்டின்னு சொல்றோம். அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தன்மை இருக்கணும்னா 6ஆம் இடம் வெயிட்டா இருக்கணும். ஸோ இது மட்டும் போருமானம் இல்லை. 10ஆம் இடம் தொழில்தானம் நல்லா இருக்கணும். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், வெற்றிகள் தரக்கூடியது, பாக்கியத்தை தரக்கூடியது. ஸோ 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். அது மட்டும் தொழில்தானம் 10ஆம் இடம், தொழில் மேன்மை, அதில் புகழ், அதில் வெற்றி, இதெல்லாம் அப்படின்னா 10ஆம் இடம் அது வெயிட்டாக இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போருமானா 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதுவும் நல்லா இருக்கணும். அது மனசில் நினைத்த காரியங்களை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ஸ்தானமாக 11ஆம் இடம் இருக்கு. ஸோ அதுவும் வெயிட்டாக இருக்கணும். இதெல்லாம் லக்னத்திலேருந்து எத்தனாவது வீடெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அப்போ கிரகம், இதுக்கு அடுத்து கிரகம்லாம் எந்த கிரகம்லாம் இதுக்கு உதவி பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல சூரியன் தான் அதிகாரம், பதவி, அரசாங்கத்தில் பதவி, உயர் பதவி, அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனாலிட்டி, இது அத்தனையும் சொல்லக்கூடிய சூரியன். ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சியாவோ உச்சமாகவோ இருக்கணும். அதாவது சிம்ம ராசியிலையோ மேஷ ராசியிலையோ இருந்தால் அது ஆட்சி உச்சம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரியன் நல்ல வெயிட்டாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் படிக்கணும்னாலே செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் தான் துணிச்சலை தரக்கூடியது, தைரியத்தை தரக்கூடியது. இது மாதிரி இராணுவம், போலீஸ், இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய விஷயமும் செவ்வாய் தான். ஸோ அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தால் போருமா. அதுக்கு அடுத்து புதன் நல்லா இருக்கணும். புதன் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது கூட சொல்லலாம், ஞான வைராக்கிய காரகாய நமன்னு சொல்ல, ஒரு ஞானம் அது கொடுக்கணும். விஸ்டம்னு சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில், அதை தமிழில் ஞானம்னு சொல்கிறோம். ஸோ ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை இன்னோவேட்டிவாக அதை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை கொடுக்கறது தான் ஞானம் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தருக்கு ஞானம் நல்லா இருக்கணும். வைராக்கியம், ஒரு விஷயத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் விடாமுயற்சி வேணும். ஸோ பர்சிவரன்ஸ், அதுக்கு வைராக்கியத்துக்கும் புதன் தான் காரணம். இதுதான் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஞான வைராக்கிய காரகாய நமஹா அப்படின்னு, அது காரகன் இவர் தான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். புதன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் போருமா இல்லை, குரு நல்லா இருக்கணும். குரு பகவான் தான் ஒருத்தருக்கு நல்ல சுப காரியங்களை தரக்கூடியது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் மேலே வரக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியது குரு பகவான்.
ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து சொல்லித்தரவருக்கு தான் நாலெட்ஜ் அதிகமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய நாலெட்ஜ் அப்படின்ற ஞானம்ன்றது விஸ்டம், நாலெட்ஜ் வந்து இன்டெலிஜென்ட். ஸோ இந்த இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து குரு பகவான் காரணமாக இருக்கார். ஸோ குரு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். சரி, குரு நல்லா இருந்தால் போருமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது, ராகு நல்லா இருக்கணும். ராகு வந்து உலகளாவிய அறிவை தரக்கூடியவராக இருக்கார். ஸோ ராகு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பில் வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும். சரி, வந்து எந்த விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து குரு குரு இருக்கார் இல்லையா, குருவும் புதனும் சேர்ந்திருந்தா அது வந்து குருவும் புதனும் வந்து 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு நல்ல இணைவா சொல்லவும். ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வை 9ஆம் இடத்துக்கு போகும், 9ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வை 5ஆம் இடத்துக்கு போகும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப புத்திசாலித்தனத்துக்கும் அது இன்டெலிஜென்ட்டுக்கும் விஸ்டம் ஞானத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால புதனும் குருவும் 5லையோ 9லையோ சேர்ந்திருந்தாங்கன்னா அது ஐஏஎஸ் படிப்புக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பொதுவாக வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாங்கன்னா அது வந்து அதிகாரம் மட்டும் கிடையாது, அதிகாரத்தை செயல்படுத்துறது, அதுக்கெல்லாம் வந்து காவல்துறை பாதுகாப்பில் இருக்கிறது. செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் காவல்துறை பாதுகாப்பில் இருக்கிறது, சூரியனும் சனியும் சேர்ந்தால் அதிகாரத்தை நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இருக்கணும். புதனும் குருவும் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டேன், சூரியன் உச்சத்தில் இருக்குன்றத சொல்லியிருக்கேன். ராகு வந்து 10வது வீட்டில் இருந்தால் நமக்கு உலகளாவிய ஒரு 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 தன்மையை அறிவு தருது, உலகளாவிய அறிவு, எதையும் வந்து ப்ராடாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கலெக்டராக இருக்காருன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் அதிகாரி. அப்போ அந்த மாவட்டத்தில் உள்ள விஷயங்களை வந்து அவர் உலகளாவிய ஞானம் இருந்தால் தான், ப்ராடாக பார்த்தா தான் புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ அப்படி வந்து ஒரு தன்மையை தரக்கூடியது இதில் ராகு. ஸோ ராகு வந்து 10வது வீட்டில் இருக்கணும். சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கணும். அப்போ சனி பகவான் 6வது வீட்டில் இருந்தாருன்னா தான் போட்டியில் வந்து ஜெயிக்க முடியும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பகவான் தருவார். அவர் சந்திரனும் புதனும் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுவும் வந்து 3ஆம் இடம்ன்றது நுண்ணறிவு மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய திறமை. ஒரு எக்ஸாம் வருது, அதில் படிக்கிறீங்க, அந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு டக்குன்னு புரிஞ்சுக்கணும், தவறாக புரிஞ்சுக்காம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த விதமான ஆன்சர் பண்ணால் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத உடனே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான டைமிங்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால வந்து புதனும் சந்திரனும் 3ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்களினுடைய அமைப்புகள் எப்படி இருந்தால், முதல்ல பாவங்கள், வீடு, எந்த வீடெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டோம், எந்த கிரகம்லாம் முக்கியம்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து எந்தெந்த கிரகத்தினுடைய இணைவுகள் எந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இது அன்னியில் வந்து உங்கள் ஜாதகத்தில் புத ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய புத ஆதித்ய யோகம், அதில் வந்து முதல்ல வந்து புதன் இருக்கணும், டிகிரியில் வந்து முதல்ல புதன் இருக்கணும், பின்னால் சூரியன் இருக்கணும். இந்த சூரியன் பக்கத்தில் வந்து அஸ்தமனம் ஆயிரும். அதனால புதன் வந்து சூரியனுக்குள்ள அஸ்தமனம் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் சரஸ்வதி யோகம், கல்வியில் நீங்கள் வர்றதுக்கு உண்டான சரஸ்வதி யோகம். அப்புறம் சூரிய சனி யோகம், ஏற்கனவே சூரியனும் சனி சேர்ந்து சூரிய சனி யோகம் வரும். அது அதிகாரத்துக்கு, அரசு கவர்மெண்ட்டில் நம்ம வேலை பார்க்கறதுக்கு, அரசியலில் வந்து நம்ம அரசியல் அப்படின்னோம்னா அதுக்கு சனி, அரசுன்னோம்னா சூரியன். அதனால சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது அது ஒரு யோகமாக நமக்கு இது பண்ணுறது. அப்புறம் அமல யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது வந்து வெற்றிகளை தரக்கூடிய, உயர்ந்த அரசியலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால வந்து அமல யோகம் இருக்கணும். ராஜயோகம் நான் சொன்ன மாதிரி நீசபங்க ராஜயோகம், கெட்டவன்கள் கெட்டிடும் ராஜயோகம், இது மாதிரி நிறைய ராஜயோகங்கள் இருக்குது. ராஜயோகங்கள் வந்து ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக நம்ம கருதப்படலாம். சரி, இப்போ இதில் ஒரு சில அமைப்புகள்லாம் நமக்கு இருக்குது, ஒரு சில அமைப்புகள்லாம் இல்லை. அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த கிரகத்துக்கும் நம்ம வீக்காக இருக்கோ அதை வந்து பலப்படுத்திக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். இப்போ சூரியன், அதுக்கு வந்து ஆதித்ய கிருதயம், சூரியன் இருக்கலாம், தசாபுதியில் இருக்கலாம், அவங்க நிற்கிற நட்சத்திரம் தவறாக இருக்கலாம், இல்லை இருக்கிற வீடு, அதாவது ஒருத்தருக்கு சூரியன் உச்சமாக இருக்கலாம், இல்லை ஆட்சியாக இருக்கலாம், ஆனால் அவங்க இருக்கிற வீடு தவறாக இருக்கலாம், அவங்க இருக்கிற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தரக்கூடிய நட்சத்திர காலில் நிற்கலாம். அப்போ சாரத்தில் நின்றாருன்னா அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தர முடியாமல் போயிடலாம். அந்த மாதிரி டயத்தில் சூரியனை வணங்கிக்கிறது, ஆதித்ய கிருதயம் நம்ம வந்து டெய்லி சொல்கிறது. இல்லாட்டினா கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு,
அவருடைய படத்துல, கர்ணன் படத்துல, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சூரியனுடைய பவரை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களா இருக்கும். அது மாதிரி வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து வேண்டிக்கிறது, குரு பகவான் உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதை பலப்படுத்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடுறது, இல்லாட்டினா உங்களுக்கு முருகன் ஐபிஎஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முருகனை, ஏன்னா அவர் தான் தளபதியாக இருந்தவர், அதனால் முருகனை வழிபட்டாலே செவ்வாய்க்கிழமை, இல்லாட்டினா மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, 2 சஷ்டி வரும், சஷ்டி இல்லாட்டினா கிருத்திகை, இந்த மாதிரி டைங்களில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, மாலை அணிவிச்சு வஸ்திரம் அணிவிச்சு வேண்டிக்கிறது, இது மாதிரிலாம் மாதம் நீங்கள் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ஐபிஎஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சனி பகவானுக்கு வேண்டிய பிரீத்தி பண்ணிக்கலாம். திருநீர்மலை, திருநள்ளாறு, இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வணங்குறது, சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை வணங்குறது, இல்லை மாதம் ஒரு முறையான போய் வணங்கிட்டு வர்றது, இதெல்லாம் சனி பகவானை பலப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். புதனுக்கு வந்து டெய்லி வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில் வந்து பாராயணம் பண்ண சொல்லி நம்ம அதை கேட்கலாம், இல்லாட்டினா கேசட்டு மாதிரி போட சொல்லி நம்ம அதை கேட்டுன்னே இருக்கலாம். வீட்டில் வந்து ஒன்ஸ் இன் 3 months நவக்கிரக ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம் அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது நவக்கிரகங்களுடைய எல்லா விதமான பலன்களை உங்களுக்கு தரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு வந்து உங்களோட பக்கத்தில் உள்ள ஜோதிடர்கள், உங்களோட குடும்பத்தில் ரெகுலராக பார்க்குற ஜோதிடர்களை காமிக்கலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லை, அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எல்லா கிரகத்துக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான. அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியாக புரிஞ்சுட்டு அது மூலமாக பண்ணும்பொழுது அது வந்து பலன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாரான ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து நிறையா நம்ம போடுவோம். இது மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோ, ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். எல்லோரும் வந்து அவங்களுடைய போட்டித் தேர்வில் ஜெயிச்சு வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.